கங்குவா படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. இதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஜோதிகா இப்போ ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஜோதிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல ஜோதிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கங்குவா இஸ் a spectacle in cinema. Surya, I am so proud of you for the actor you are and how you dare to dream to take cinema forward. அதாவது கங்குவா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். தமிழ் சினிமாவை சூர்யா வந்து படத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஒர்க் ஆகல அண்ட் சவுண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாரிங்கா இருந்தது. அதை நான் ஒத்துக்கிறேன். எல்லா படத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபேர் தான், அது வந்து பெரிய குத்தம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல முக்காவாசி படம் மேல இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஒரு படம் தான். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் படம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமான 3 ஹவர் படத்தை வந்து நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடாது. கங்குவா படம் ஒரு அப்சல்யூட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கு. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எக்ஸிகியூஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒர்க் பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப ஷாக்காக சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் மீடியா சைட்லேருந்து வருது. அதுவும் முக்கியமாக இந்த லெவல் ஆஃப் நெகட்டிவிட்டி எந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இவ்வளோ பெரிய பிக் பட்ஜெட் படத்தில் நிறைய அன்இன்டெலெக்சுவல் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கும் இந்த லெவல் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்ததே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா சில படத்தில் ஏஜ் ஓல்ட் லவ் ஸ்டோரிஸ் இருக்கும், பொண்ணுங்களை வந்து ஸ்டாக் பண்ணி பொண்ணுங்களை வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க, டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் இருக்கும். இதை பற்றிலாம் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் யாருமே ஸ்ப்ரெட் பண்ணலை. அப்போல்லாம் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கல. அண்ட் அதையும் தாண்டி ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து நிறைய பெரிய படங்களில் வரும், அதை பற்றி யாருமே குறையா பேசலை. அண்ட் கங்குவோட பாசிட்டிவ்ஸ் பற்றி யாருமே பேசவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு உமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அதை பற்றி யாருமே பேசலை. யங் பாயோட லவ் அண்ட் பிட்ரேயல் இருக்கும், அதை பற்றி யாருமே பேசலை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கங்குவா படத்தை பற்றி யாருமே பேசலை, அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் என்னால் நம்பவே முடியலை. ரொம்ப சேடாக இருக்குது. இவ்வளோ நெகட்டிவிட்டி கங்குவா படத்துக்கு மேல டே 1ல வந்து பயங்கரமா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மல்டிபிள் குரூப் ப்ரொபகேண்டாவா மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அப்ளாஸ் கிடைக்க வேணும், இந்த கான்செப்டுக்காக, இந்த எஃபர்ட்டுக்காக, அண்ட் அதுவும் முக்கியமாக 3D கிரியேட் பண்ணதுக்காக. ஆனால் அதெல்லாம் வந்து கங்குவா படத்துக்கு கிடைக்கவே இல்லை. கங்குவா படம் டீம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும். இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பண்ணுறவங்க ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணுறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ கங்குவா டீம் பி ப்ரௌட் அப்படின்னு வந்து ஜோதிகா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜோதிகா சொன்ன இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க?